நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி, MBBS MD. இப்போ 2000 ரூபா மாதம் கொடுக்கறது வேணான்னு சொல்கிறேன். சீமானுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும்? எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் 2000 கொடுக்கறது வந்து ஒரு நாளைக்கு 1000ல் 30 ரூபா இருந்துச்சு, இப்போ 60 ரூபா வருது. ஒரு நாளைக்கு நான் 300 ரூபா 400 ரூபா ஈட்டிக்கிற அளவுக்கு என் தாய்க்கு நான் வருவாய் பெருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். இப்போ தாத்தா காமராஜ் காலத்தில் மது இல்லை, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் எண்ணிக்கை எவ்வளவு? ரொம்ப குறைவு. இங்கே மது இருக்குது, அப்புறம் எப்படி கள்ளச்சாராயம் வருது? முதலமைச்சர் மாதிரி அர்ஜுன் வந்தார்ல, அது மாதிரி என்னை ஒரு நாள் முதலமைச்சர் ஆகுங்க. ஒரு நாள் ஆகுது. காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் மொத்த போதையும் ஒழிக்கிறேன். ஏங்க, ஒரு அரசு எங்களால் முடியலேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசு தேவையாங்க. அவன்கிட்ட நிதியை வாங்க முடியல, தரமாட்டேங்கிறாங்க. பாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இதை சொல்கிறதுக்கு ஒரு அரசு. தரமாட்டேங்கிறான். நீ சரக்கு மற்றும் சேவை வரியே தரமாட்டேன்னு சொல்லு. அடுத்த பிப்ரவரி மாதம் நாம் தமிழர் கட்சி வந்து திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு. நோக்கம், அதனுடைய இலக்கு எதற்காக அப்படின்றத பற்றி பேசலாங்களா? விரிவாக போய் மக்கள்கிட்ட இல்லை. இப்போ நமக்கு வந்து மாநாடுங்கிறது மற்ற கட்சிகள் வந்து தேர்தல் காலங்களில் அந்த ஒரு பெரிய கட்சிகளோட கூட்டணி இணைகிறதுக்கு தங்கள் வலிமையை காட்டி இவ்வளவு எங்களுக்கு சீட்டு கொடுங்க, இடம் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி தான் உங்களுக்கு தெரியும் கடமை. சரி, இப்போ நாங்கள் போடுறது வந்து தேர்தல் களத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு எங்களுக்குள்ள எங்களை நாங்களே உசிப்பிக்கொண்டு ஒரு ஒருங்கிணைவில் ஒரு பார்க்கும்போது எங்களுக்கு நாங்களே ஒரு உற்சாகப்படுத்தி கொண்டு களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா வீரர்களும் சேர்ந்து ஒரு உறுதியை எடுத்துக்கிட்டு களத்துக்கு போவோம் இல்லையா? அப்படி ஒரு களமாக தான் இதை பார்க்குறோம். இந்த மாநாடை வந்து மற்ற கட்சிகள் நடத்துறது போது ஒரு கட்சி மாநாடாக பார்க்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அப்படி பார்க்கக்கூடாது. நல்ல ஆட்சியை விரும்புகிற மக்களின் மாநாடு அப்படிதான் பார்க்கணும். மாற்றத்தை விரும்ப நம்ம எப்படி வைக்கிறோம்? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தானே கேட்குறோம். அது எந்த கட்சியிலையும் இருக்கலாம், எந்த கட்சியிலையும் இருக்கலாம். அப்போ என்ன சொல்கிறோம், ஒரு கோயில் திருவிழா போல இது நம் இனத்தின் திருவிழா. எல்லோரும் கூடுவோம். இப்போ வேற்று கட்சியில் இருக்கிறீங்க, வேற்று கோட்பாட்டில் இருக்கீங்க, ஒரு தடவை தான் வந்து பாருங்களேன், என்னதான் பண்ணுறாங்க இவங்கன்னு பாருங்களேன். ஒரு சுற்றுலா போல் வாங்க, திருச்சிக்கு வாங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம். கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம்ங்கிற கோட்பாட்டை இந்த முழக்கத்தை முன்வைக்கிறது காரணம் இதுதான். அதனால தான் இது இனத்தின் திருவிழா. உங்களுக்கு பசி பஞ்சம் பிடிக்கல, கொலை கொள்ள பிடிக்கல, ஊழல் லஞ்சம் பிடிக்கல, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமை பிடிக்கல, அடக்குமுறை ஒடுக்குமுறை பிடிக்கல, வெறுக்கிறீங்க. இந்த மத போதையை அருவருக்கிறீங்க. அப்புறம் இந்த பெண்ணி அடிமைத்தனம், இந்த பாலியல் வன்கொடுமையெல்லாம் சகிக்க முடியல, வெறுக்கிறீங்க. அப்போ இதையெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நாம ஒழிக்கிறது தான். இவங்க ஒழிக்க மாட்டாங்க. இதெல்லாம் யார் ஆட்சியில் இருக்கு? இவங்க ஆட்சியில் இருக்கு. நாம வந்து ஒழிக்கணும். அப்ப இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். அதுதான் சொல்றோம். இது பேரின பெருவிழா. குடும்பத்தோட வரணுன்றது அதுக்கு தான் சொல்றீங்க. ஆமா, அதனாலதான் சொல்றோம். நீங்க எல்லாரும் வாங்க. ஒரு கோயில் திருவிழாவுக்கு போக மாட்டான், புள்ள குட்டி தாத்தா பாட்டி அப்படி எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. இது நம் இனத்தின் திருவிழா. புரியுதா உங்களுக்கு? வேட்பாளர் அறிவிப்பு அங்கதான். ஆமா, அங்க வேட்பாளரை அறிவிக்கிறது 234 வேட்பாளரையும் அங்க வச்சு அறிவிப்பேன். சிறப்பு அறிவிப்புன்னு எதனா இருக்கா? இப்போ திடீர்னு சிறப்பு அறிவிப்புலாம் அறிவிச்சாங்கல்ல, இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதனா சொல்கிறீங்களா? ஆமாம், இதை செய்வேன். 365 நாளும் வேலை கொடுப்பேன். 125 நாள் 150 நாள்லாம் கிடையாது, 325 நாளும் வேலை கொடுப்பேன். ஆட்சிகள் வந்து ஆமாம் கொடுப்பேன், அது வேலை கொடுக்குறோம். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. நஞ்சில்லாத உணவு, அதுவே எம் கனவு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு,
இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அவங்க நிலங்களெல்லாம் ஒன்றிணைத்து கூட்டு பண்ணைகளை உருவாக்கி வேளாண்மை செய்யணும். வேளாண்மை வந்து அரசு பணியாக மாற்றணும்னு சொன்னது நான் இல்லை, யார் சொல்ற, அவர் தான் சொல்றாப்ல. தெரியுமா தெரியல, இல்லை அனுப்பிட்டா உங்களுக்கு அவர் தான் சொல்றாரு அதை அரசு பணியா மாற்றணும்டா அப்படின்னு. பேரறிஞர் அண்ணாவும் சொல்றாரு வேளாண்மையை வந்து தொழிலா பார்க்கக்கூடாது, அது ஒரு வாழ்வியல்னு சொல்றாரு. அது சொல்றாரு அதை வந்து அரசே எடுத்து செய்யணும்னா அப்போ கூட்டு பண்ணை வேளாண் முறையை கொண்டு வந்து நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அவரவர் வாழ்விடத்திலே அரசு பணியை உறுதி செய்து படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுக்கறதுங்கிறது எங்களுடைய கனவு. அப்போ அது ஒரு பெரிய திட்டம். அது தேர்தல் நேரத்தில் எடுத்து வைப்பேன். இலவசம்ங்கிறது இல்லை, இலவசம்ங்கிற சொல்லே இல்லாத ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு தேசியத்தில் ஒரே ஒரு இடைமறிப்பு. இப்போ 2000 ரூபா மாதம் கொடுக்கறது வேணான்னு சொல்கிற சீமானுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் கொடுங்க, கொடுத்து நாட்டை குட்டிச்சேராக்கிட்டு போங்க. நீங்கள் என் நாட்டையும் மக்களையும் நாசமாக்குறதுன்னு முடிவெடுத்துட்டீங்க. நீங்கள் என் மக்களை ஏமாத்துறதுன்னு நினைக்கிறீங்க, நான் இதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். என் மக்கள் 1000, 500, 2000க்கு இந்த 3000க்கு கையேந்தாத ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத இழிநிலையில் இல்லாத வருவாய் பெருக்கத்தை கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தன்மானமிக்க ஒரு வாழ்வை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் 2000 கொடுக்கறது வந்து ஒரு நாளைக்கு 1000ல் 30 ரூபா இருந்துச்சு, இப்போ 60 ரூபா வருது. ஒரு நாளைக்கு நான் 300 ரூபா 400 ரூபா ஈட்டிக்கிற அளவுக்கு என் தாய்க்கு நான் வருவாய் பெருக்கத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அம்மா நீ வீட்டில் இரு, நீ இதை மட்டும் செஞ்சு கொடு, உனக்கு மாதம் 300 ரூபா தர்றேன், ஒரு நாளைக்கு 300 ரூபா நான் தந்துடுறேன். அப்புறம் பேத்தியை நான் பிள்ளையை நான் படிக்க வச்சுறேன். உனக்கே முடியல நானே தரமான மருத்துவம் பார்த்துறேன், நல்ல குடி தண்ணீரை தந்துடுறேன், நானே வேளாண்மை செய்கிறேன், உனக்கு பசி இருக்காது, நானே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அங்காடி நானே திறந்துடுறேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரே விலை தான். இப்போ தேனியில் வெங்காயம் அதிகம் விளைஞ்சிருச்சு, மதுரையில் தக்காளி அதிகமாக விளைஞ்சிருச்சு, அங்கே விலை குறைவு, மத்தூர் மாவட்டத்தில் அதிக. நாங்கள் வேளாண் பெருமக்களை வைத்து ஒரு அமைப்பு வச்சுக்கிருவோம். அந்த அமைப்பு ஒவ்வொரு முறையும் கூடும். கரும்பு தட்டைக்கு எவ்வளவு விலை வைக்கலாம் இந்த வாட்டி அவன் முடிவு நீ சொல்லுவான். அவர்கள் தான் முடிவு பண்ணணும், அரசு பண்ண முடியாது. ஏன்னா உலகத்துல பிளேட்டு கத்தி சிறைக்கு தயாரிக்கிறவன், குண்டூசி தயாரிக்கிறவன், செருப்பு தயாரிக்கிறவன் எல்லாரும் அவன் உற்பத்தி செய்யற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்கிறான். உலகத்துல உழைச்சி விலையை வச்சுட்டு விலையை தீர்மானிக்கிறது விவசாயியால முடியல, வாங்குறவன் தீர்மானிக்கிறான். இந்த நிலையை மாத்தினாதான் விவசாயி வாழ்வான், நாடு மக்களும். இந்த நிலை மாறும்போது விவசாயிகளுடைய தரம் உயர்ந்துரும். நீங்க வந்து நீ விற்கிறியா, உனக்கு சந்தையை கொடுத்துட்றேன், ஆனா விலை இதுதான், உன்னால முடியல என்கிட்ட கொடுத்துரு, நான் சந்தைப்படுத்திக்கிறேன். உனக்கு உணவு அந்த சேமிப்பு கிடங்கு இருக்கு, தக்காளி விளை வைக்கும் அங்க சேமி, உருளைக்கிழங்கு சேமி, இங்க வெங்காயம் சேமி, இந்த மாதிரிலே மாவட்ட தலைநகர் ஒன்றிய தலைநகர்னா சேமிப்பு கிடங்கு நம்ம கட்டிடுறோம். ஏன்னா அரசு அதை வந்து அது ஒரு தொழிலாவே பார்க்கல, அது வாழ்வியலா பண்பாடா பார்க்குது. சரி, அதனால நீங்க அதை செய்கிறோம். அதனால பசிங்கிற சொல்லு இருக்காது, வேலை இல்லைங்கிற சொல்லு இருக்காது. வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு நீ வேலை இல்லை, பசிக்கு பசி வந்துடும். தகுதிக்கேற்ற வேலை எல்லோருக்கும். அதான் படித்தவன் படிக்க. நான் ஒன்று சொல்கிறேன், கரும்பை வெட்டுறதுக்கு கல்வி தேவையா? வேண்டியதில்லை. ஆலையில் கரும்பை காய்ச்சறதுக்கு கல்வி தேவையா? எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சினு என்றதுக்கு தானே கல்வி தேவை. படித்தவன் படிக்காதவன் ஒரே தொழிற்சாலையில் வேலை இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லாருக்கும். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை. நீங்கள் இப்படி சொல்கிறதுல ஒரு விமர்சனம் வருது. படிச்சுட்டு எங்களை போல இருக்கிற எல்லாருமே இதுக்கு கடந்த முறை கேள்வி கேட்டுருந்தாங்க, ஓடிக்கிட்டு இருக்குது, மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சமீபத்தில் வந்து ஒரு கணக்கு, தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 50,000 பெண்களுக்கு மாடுகளை வந்து கறவை மாடுகள் வாங்கி கொடுக்கறது, அதை வச்சுட்டு அவங்க வந்து பிழைக்கலான்ற மாதிரி தான் அது கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் மாடு மேய்க்க சொல்கிறீங்க, அரசு தரப்பில் நாங்கள் மாடை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த கேள்வி முழுமையாக முடிச்சு சீமான் மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான விமர்சனம் பண்ணுற அதே கூட்டம் தான் முதலமைச்சருடைய இந்த திட்டத்துக்கும் வாழ்த்து சொல்லுது. இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து முழு பைத்தியம்னா பாபத்து இல்லை, அதுவே சொரிஞ்சுக்கிட்டு வந்துடும். முழு பைத்தியம்னா அது முழு பைத்தியம் இருக்கு பாருங்க, அது யாருக்கும் ஆபத்து இல்லை. அதுவே சட்டை கிழிச்சு, அதுவே தலையை சொரிஞ்சுக்கிட்டு, அதுவே கத்திக்கிட்டு இருக்கும். சரிங்க. அறப்பைத்தியம் வந்து கடிச்சு வச்சிரும், குதரும், அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. இது பூரா அறப்பைத்தியம், புரியுதா? இது ஆடு இலவசம் கொடுக்கும், மாடு இலவசம் கொடுக்கும், நாட்டுக்கோழி இலவசம் கொடுக்கும். ஏன்னு கேட்டா வறுமை ஒழியுங்கும்.
பைத்தியக்கார வீட்டில் ஆடு மாடு வளர்த்தா கோழி வளர்த்தா வறுமை விளையுங்கிற, அதை நாட்டில் நான் வளர்க்குறேங்கிறேன். இதில் என்னடா உன் பிரச்சனை? வீட்டு வறுமை ஒழியும்னா நாட்டு வறுமை ஒழியும்ல. பைத்தியக்கார பயல உன் சாராய வருமானத்தில் டாஸ்மார்க் வருமானம் மாதம் 50 வருஷத்துக்கு 50,000 கோடி, என் பால் வருமானம் வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி. இது உயிரை எடுக்கும், அந்த உயிரை கொடுக்கும். எதன் பக்கம் நிற்கடா பைத்தியக்கார பயல? நீ என்னத்துக்கு உன் கல்வி? இதான் உங்கள் ஈவேரா படிக்க வச்ச லட்சணம் அது. எங்க சாராய பொருளாதாரம் 50,000 கோடி, பால் பொருளாதாரம் எவ்வளவு? 1,80,000 கோடி. எதன் பக்கம் நிக்க? இந்த பக்கம் தான். நீ பால் ஆடு மாடு வளர்க்கறது அவமானம்னா இதுக்காடா கால்நடை துறை வச்சிருக்க? என்ன இதுக்கு வச்சிருக்க? கால்நடை துறைக்கு வச்சு அதுக்கு ஒரு அமைச்சர் எதுக்கு போடுற? எதுக்கு போடுற? டெவலப் பண்றதுக்காக. கால்நடை வளர்க்கறது அவமானம்னா அதுக்கு துறைக்கு எதுக்குடா அமைச்சர்? பால் வளத்துறை இருக்கு, பால் இருக்கு, வளம் இங்க இருக்கு. ஆடு மாடு இருந்தா பால் வளம் வரும். அது நாங்க ஆந்திரால இருந்து வாங்கிக்குவோம். அவங்களோட சென்டில உங்க பிரச்சனை என்ன? எங்க இருந்து வாங்குறதுன்றீங்க, ஆந்திரால இருந்து வாங்கிக்கோன்னு சொன்னேன். இல்ல உண்மையில அங்க இருந்து வருதுங்க ஐயா, சொல்ல வரேன். நீங்க கேள்வியா கேட்கணும், கேள்வி மாதிரி கேட்கக்கூடாது, புரியுதா? இப்ப நான் சொல்றதுக்கு எப்பா இவங்க தான் அந்த நாள் முதல்வன் திட்டத்துல மாடு வளர்க்கறதுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தருமபுரியில, கிருஷ்ணகிரியில. அப்ப நான் சொன்னா அதுல என்ன உனக்கு படிச்சிருக்கு? அதுதான் கேட்கறேன். சீமான் மாடு மேய்க்க சொல்றாரா? கல்ல மதுன்னு வச்சிருக்கேன். கேரளாவில் 10,000 கொடுத்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல. பள்ளிக்கூடம் மாதிரி ஆரம்பிச்சு, தெரியுமா தெரியாதா? தெரியும். கல் இறக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. மாசம் 10,000 கொடுத்து உதவி தொகையும் கொடுக்குறாங்க. கொடுத்து இப்ப நான் சொன்னேன்னு வச்சுங்க, பாத்தியலா குலத்தொழிலை செய்ய சொல்றாரு. இப்ப சொல்றவங்க கிட்ட கேட்கிறேன். இப்ப ஐயா கருணாநிதி ஆண்டாங்க, அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின், இப்ப தம்பி உதயநிதி வர்றாரு. எங்களை பரம்பரை ஆள்றது அவங்க குலத்தொழிலா? அது கேட்டா பதில் வச்சிருக்கீங்களா? என்னடா உங்க பதில்? அது கட்சி விரும்புதுங்க ஐயா. கட்சி விரும்புது. கட்சி விரும்புனா ஓட்டு காசு அதுக்கு. இது சரியான. அதான் விரும்புது இல்ல, விரும்புதுல அதுவா வரும்ல. அப்புறம் காசு கொடுத்து கூப்பிடுற, எதுக்கு கூப்பிடுற? காசு கொடுத்து எதுக்கு வாங்குற? மக்கள் விரும்புறாங்க, கொண்டு வராங்க. என்ன முதலமைச்சர் பேச்சு? விரும்பினா வாக்கு தானா வரும்லங்க. நீங்க எதுக்கு காசு கொடுத்து வாங்குறீங்க? வாக்கை பெறுகிறீர்களா வாங்குகிறீர்களா? வாங்குறோம். வாக்கை பெறுவதுனா மக்களுக்கு பணியாற்றி சேவை செய்து நன்மதிப்பை பெற்று அந்த மதிப்பு வாக்கா மாறும். அதே வாக்கை பெறுவது. வாங்குவதுனா இப்போ எப்படி மக்களை வாக்க விற்கும் சந்தையாக்குறது, நான் வியாபாரி ஆகிக்கிறது தலைவனா இல்லாம. இப்போ நீங்க எவ்வளவு உங்க வாக்குக்கு எவ்வளவு? 500 இல்லை, அதெல்லாம் முடியாதுங்க. இப்போ அதெல்லாம் அப்படின்னா சரி 1000, ரொம்ப பேசினா 2000. அது மதிப்பு அது ஏறிக்கிறது. இப்போ என்னை மாதிரி ஆளுங்க தான் அவ்வப்போது விலையை ஏற்றுவோம் இறக்குவோம். இப்போ நீங்கள் போய் கடுமையாக வேலை செஞ்சு அங்கே போடுற பொருளை வந்தீங்கன்னா, டேய் அங்கே பயங்கரமாக பேசிட்டு இருக்காப்புல, அப்போ கூட ஒரு 500 போடு. புரியுதா? இவனை வளர விட்டுறாத, இவனை விட்டுறாத, இவன் பயங்கரமா இருக்கு அங்க அப்படின்னு ஒரு கூட 500 1000. இப்போ நான் தான் அந்த வாக்குக்கான விலையை தீர்மானிக்கிற ஆளியா தெரியுமில்ல? நீங்க தான். அப்ப சரி, நான் ஒன்று கேட்குறேன்ப்பா, தப்பா நினச்சிடாதீங்க. சீமான் நீங்க கொள்கையெல்லாம் பேசுறீங்க, கொள்கையை பேசுறீங்க. 36 லட்சம் வாங்கிட்டீங்க, 8% அங்கீகாரம். இப்போ எனக்கு கொள்கை பேசுனா நம்ப மாட்டேங்கிறான், என்ன பண்றது? நம்ப மாட்டிருக்காங்க, காசு தானே கொடுத்தாகணும். அது கிடையாது. இங்கே உங்களுக்கு கவனிங்க, நம்முடைய தாத்தன் கவியரசு கண்ணதாசன் சொல்கிறான், தர்பார் மாறும், தலைவன் மாறுவான், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம்ங்கிறவள. தத்துவம் மட்டுமே மாறாததுங்கிறான். அதான் அதை நீங்கள் கவனிக்கணும். அப்போ அங்கே இந்த தத்துவம் தான் நிலையானது. இப்போ எப்போவுமே அந்த தத்துவத்தின் வழி நடந்து தான் இந்த உலகத்தில் பல்வேறு மாறுதல்களை எல்லாரும் ஏற்படுத்தியிருக்கான். இப்போ அப்படி போகும்போது நீங்கள் அது என்ன சொல்கிறான், உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதுவே உன்னை வழி நடத்திருங்கிறான். நம்ம ஐயா இயக்குனர் மணிரத்னம் நல்ல திரைக்கதை அதுவே டைரக்ஷன் பண்ணிக்கிறோம்ன்றவள, அதுவே இயக்கிக்கிறோங்கிறவள. அது மாதிரி உயர்ந்த நோக்கம் அதுவே வழி நடத்தும் உன்னை அப்படின்னு. நீ நல்ல கனவை சுமந்து நின்னா அதுவே உன்னை வழி நடத்தி கூட்டிட்டு போகணும். அது மாதிரி ஒரு கனவு இங்கே தேவைப்படுது. நீங்கள் கூட்டம் அரசியல் இல்லை, கூட்டம் இல்லை அரசியல், கொள்கை தான் அரசியல். அப்போ கொள்கை, உயர்ந்த கொள்கை இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, பசி இல்லாத ஒரு பசிங்கிற சொல்லே இல்லாமல் ஒழிச்சிடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ நானே வேளாண்மை செஞ்சிடறேன், அவ்வளோதானே. இப்போ நீங்கள் நீங்கள் உப்புமா கிண்டி போடுறீங்க காலை உணவுன்னு, நான் உப்புமாவை எடுத்துடுறேன். நான் என் பிள்ளைகளுக்கு நானே வேளாண்மை செய்கிறதுனால அங்கே ஒன்றும் கிடையாது. இந்த அரிசி இல்லை, பருப்பு இல்லை, கத்திரிக்காய் இல்லை, அது உணவு பண்ண. சரிங்க. பள்ளிக்கூட வாசல்ல
முதல்ல பண்ணையிலேருந்து அங்கே தான் பால் போகும், முதல்ல பண்ணையிலேருந்து அங்கே தான் முட்டை போகும். அங்கே கடை இருக்கும், கேன்டீன் இருக்கும். என் பிள்ளைகளுக்கு பால் குடிச்சிட்டு முட்டை குடிச்சிட்டு போனோம். ஐயா நான் முட்டை குடிக்க, இந்த பழம் இருக்குயா, இந்த கேரட் இருக்கியா, இந்த காய்கறி இருக்கியா, இதை சாப்பிடியா, சரி பேரிச்சை இருக்கியா, என்ன இருக்கு, எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து வைக்கணும். ஏன்னா இவன் தான் என் நாட்டின் எதிர்காலம், இவன் தான் என் நாட்டின் செல்வம். என்னன்னா அவன் என்ன சொல்றான், வீரமிக்க மக்களை, வீர மறவர்களை, வீர மக்களை பெற்ற இனம்தான் உலகத்தில் பாதுகாப்பாக வாழும். வீரமற்ற மக்களை பெறாத இனம் வீழ்ந்து சாகுங்கிறான், அழிந்து வீழுங்கிறான். அதுதான் இங்க. அப்ப வீர மக்களை பெறணும்னா என்ன பண்ணணும், உடல் உறுதி இருக்கணும். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்க, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. பாரதி சொல்றான் பாரு, உடலினை உறுதி செய்டா, நேர்பட பேசுற சொல்றான் பாருங்க. சாதாரணம் கிடையாது. இப்ப எங்காலு சாக துணிஞ்சிருங்கிறவள, அவன் சாவதற்கு அஞ்சேலுங்கிறான். ரெண்டு ஒண்ணுதான். சாவுக்கு அஞ்சாதவன் சரித்திரமாகிறான், மரணத்துக்கு அஞ்சாதவன் தான் மாவீரன் ஆகிறான். அது அவனும் சொல்றான். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாதுன்னு அண்ணல் அம்பேத்கர். இவன் பாரதி நம்ம பாட்டை என்ன சொல்றான், சரித்திர தேர்ச்சி கொள்ளுங்கிறான். சிதையா நெஞ்சுகொள், செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல். எல்லாமே டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டு போறான். இதுக்கு மேல என்ன கோட்பாடு வேணும், தத்துவம் வேணும். இந்த தத்துவத்தின் நிலைப்பாட்டில் இருக்கணும். அதை விட்டுவிட்டு நீங்க எண்ணத்துக்கு என்ன வந்தோம் எது வந்தோம்னு செய்யாம தடுமாறக்கூடாது. அப்ப எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு கனவு இருக்கு, வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. 70 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிட்டு என் பிள்ளை வேலை இல்லாம நிக்கிறேன். 14,000 பேர் ஆசிரியர் தேர்ச்சி பெற்றுட்டு தேர்வுல தேர்ச்சி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு நிக்கிறான். இந்த அரசு கொடுக்கல. என் பிள்ளைக்கு ஒரு நோய் இருக்கு, அரசு வேலையா இருக்கணும்னு. இந்த வாடா அரசு வேலைடா, வாடா நாட்டுக்கோழி வேலைடா அரசு வேலைடா, ஆடு மாடு வளடா ஆட்டு வேலை அரசு வேலைடா. பால்ல இருக்கு. பிரதமர் டைரி டேல பால் நாள்ல பேசினாரா இல்லையா? மிகப்பெரிய சந்தை இருக்குடா, இதுலயே நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை எட்டலாம்னு பேசினாரா இல்லையா? பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 சொன்னாரா இல்லையா? அப்ப எங்க மாடு இருக்கு, நீ இப்படி ஏற்றுமதி செய்யற? இப்ப நான் மாடு வளர்க்குறேன், நான் ஏற்றுமதி செய்கிறேன், நான் பால் வைக்கிறேன், நான் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்கிறேன், நான் காய்கறி, நீ காரை ஏற்றுமதி செய்கிற, சோறு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிற, நான் காரை இறக்குமதி செய்கிறேன், வெங்காயம் பருப்பை ஏற்றுமதி செய்கிறேன். என்ன உனக்கு பிரச்சனை? நீ வெங்காயத்தை எங்கேருந்து இறக்குன? ஈஜிப்தில். என்ன நாடு? பாலைவன நாடு. இவ்வளவு வளர்த்த வச்சுக்கிட்டு நீ பாலைவன நாட்டில் வெங்காயத்தை வாங்குறிய, வெங்காயம் உனக்கு வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? ஏன் நீ வெங்காயம் விளைய வைக்கல? ஏன் வெங்காயம் விளைய வைக்கல? வெங்காயம் திங்கி தெரியுது. ஏன்னா அது என்ன சொன்ன அம்மா நிர்மலா சீதாராமன், நாங்கள் வெங்காயம் விளையிற, நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்ட்டு. அப்போ நான் கேட்டேன், மாட்டுக்கறி கூட நீங்கள் சாப்பிட்றதில்ல, நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்னம்மான்னு கூட கேட்டேன். அது பேச்சு கிடையாது. இங்கே உங்களுக்கு ஒரு கனவு இருக்குன்றீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு. கனவு இருக்குன்னா ஏன் கனவு இல்லை? ஏன் கனவு இல்லை? என் முன்னோர்களின் கனவு இருக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் நான் பாருங்க, அவன் கனவு. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகம் நான் பாருங்க. தாய் குறிப்பறிந்து பிள்ளைக்கு எப்படி உணவூட்டுவாளோ, பால் ஊட்டுவாளோ, உறக்க வருது உறங்க வைக்கணும்னு தொட்டிலிட்டு தாளாட்டுவாளோ, அப்படி மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற, ஆட்சி செய்கிற அமைச்சை உலகம் போற்றி தொழுங்கிறான். அந்த ஆட்சியை கொடுக்கணுங்கிறேன். இங்க பாருங்க, உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது. சரி, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நாடு எனக்கு ஒரு கனவு இருக்கு. இப்ப தமிழ்நாடு கேட்கிற கனவா இல்ல, நான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கனவு என்ன இப்ப சொல்றேன்னா, போதைக்கு யாரும் அடிமை ஆகிடாது. என் பிள்ளைங்களாம் நினச்சி நான் கேட்குறேன், எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நாங்கள் தடுக்கிறோம். ஆனால் வெளி மாநிலங்கள்லேருந்து வருது, வெளி மாநிலங்கள்லாம் ஒத்துழைக்கணும், பிரதமர் மோடியும் ஒத்துழைக்கணும், நாடும் ஒத்துழைக்கணும். இந்த கனவுக்கு என்ன சொல்கிறீங்க? அந்த கனவு நல்ல கனவு தான். நான் விற்பேன், நீங்கள் யாரும் குடிச்சிடாதீங்க, வாங்கி பயன்படுத்திடாதீங்க. அது இப்போ தாத்தா காமராஜ் காலத்தில் மது இல்லை, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் எண்ணிக்கை எவ்வளவு? ரொம்ப குறைவு. இங்கே மது இருக்கு, அப்புறம் எப்படி கள்ளச்சாராயம் வருது? இதை விட அது விலை குறையும். முதல்ல என்ன சொன்னேன், இந்த மதுவை மூடிட்டா கள்ளச்சாராயம் வரும்னா, மது திறந்திருக்கும் போது வருது. என்னங்கிறீங்க? இல்லைங்க, அது நம்பி நாங்கள் பாக்கெட் சாராயம்னு வாங்கி குடிக்கிறோம், அது விஷமா மாறுது. பக்கத்து மாநிலத்திலேருந்து வந்துருதுன்னா மாநில எல்லையில் சோதனை சாவடி எதுக்கு வச்சிருக்காங்க கேட்டா, ஏதாவது பதில் வச்சிருக்கியா, பத்திரிக்கையில் ஏதாவது வச்சிருக்கீங்களா, எதுக்கு வச்சிருக்கீங்க கேட்டா சொல், நீங்க கேளுங்களா. ஏங்க இவ்வளவு உளவு படை, அது மத்திய அரசு தான் பார்த்துக்கணும், காவல்துறை, போலீஸு, கிளீஸு எல்லாம் வச்சுக்கிட்டு உனக்கு தெரியாம விற்கிறேன்னா கேட்கறதுக்கு நான் இந்த கேனப்பயலா தெரியுதாங்களே எல்லாம் பார்க்க. சரி, ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி அர்ஜுன் வந்தார்ல, அது மாதிரி என்னை ஒரு நாள் முதலமைச்சர் ஆக்குங்க, ஒரு நாள் ஆகுங்க. காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் மொத்த போதையும் ஒழிக்கிறேன்.
நோக்கம் இருக்கணும். விற்கிறதே நீயா இருந்தா எப்படி வலியும்? ம். என்ன ஏங்குறீங்க? எதா சொல்லு. இல்லைங்க, அவர் சொல்ல வர்றது நான் தடுக்க முயற்சிக்கிறேன், எனக்கு தடுக்க விருப்பம், தடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முடியலையில விலை குறைச்சிட்டோம். நீங்க விலங்க, நான் வந்து தடுக்கிறேன். முடியலன்னு சொல்லலைங்க, தடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு தரணும். தடுத்துக்கிட்டே இருக்கீங்களா, கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? சொல்றது பார்த்து, தடுத்துக்கிட்டே இருக்கீங்களா, கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? ஏங்க, ஒரு அரசு எங்களால முடியலேன்னு சொல்றதுக்கு ஒரு அரசு தேவையாங்க. அவன்கிட்ட நிதியை வாங்க முடியல, தரமாட்டேங்கிறாங்க. பாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இதை சொல்றதுக்கு ஒரு அரசு. தரமாட்டேங்கிறான். நீ சரக்கு மற்றும் சேவை வரியே தரமாட்டேன்னு சொல்லு. என்ன வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூடாத இயக்கம் நடத்த முடியுமா? கொள்ளக்காரங்க இவங்க காலத்துல நடத்த தர முடியாத வரி போய என்ன என் பிள்ளை என்ன பெத்த ஆத்தாவை பட்டினி போட்டு அன்னதானம் அதுக்கு நான் தர முடியாது. எனக்கு ஏன் பணம் என் மக்களின் வரி என் மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அவனால சொல்லலாம். ஏன் சொல்லல? ஆட்சி போயிடும். ஆட்சி போனா மறுபடியும் தேர்தல் என்ன, மறுபடியும் மக்கள் வாக்கு செலுத்துவான்ல. மக்களுக்காக தானே ஆட்சி போகுது. அப்ப மக்கள் ஆட்சி தானே, மக்கள் தந்த ஆட்சி மக்களுக்காக போனா மறுபடியும் மக்கள் அதே தேர்தல் நின்னா மக்கள் போடுவான்ல. போடுவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை வேணும் இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை வேணும் இல்லை. நீங்க குறுக்கால உங்களை மாதிரி யாருன்னா வந்துட்டாங்கன்னா, இவங்க மாதிரி கொடுமைக்காரங்க பாருங்க, மக்களுக்கு சேவை செய்ய நான் வர்றேன். சரிங்க. யாருக்கு சேவை செய்ய வரேன்? மக்களுக்கு. மக்களுக்கு யார் தெளிவா சொல்லிடுங்க. எந்த மக்களுக்கு இருங்க, யாருக்காக வரேன்? மக்களுக்கு. இப்ப மக்களுக்காக சேவை செய்ய வரும்போது எனக்கு எதுக்கு பாதுகாப்பு? பாதுகாப்பு கேட்டு பெறேன். யாருக்கிட்ட இருந்து என்னை பாதுகாக்க? மக்கள்கிட்ட இருந்தா. எந்த மக்களுக்கு? அப்ப மக்களை பார்த்து பயம் இருந்தா எதுக்கு சேவை செய்ய வரிய? மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு. உயிருக்கு பயம் இருந்தா கதை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த வேலைக்கு வரிய? மக்களை பார்த்து பயப்படுற நீங்க எப்படி மக்களுக்கு சேவை செய்வீங்க? இன்னும் ஒன்றும் பேச மாட்டீங்க. கேள்வியெல்லாம் சரியான. சரி, அப்படியே உயிரை எடுத்தாலும் எந்த மக்களுக்காக வேலை செய்ய வரையா அந்த மக்கள் தானே உயிரை கேட்குறாங்க, கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்படித்தான் மம்தா பானர்ஜி பாதுகாப்பு கட்டுட்டு தெரியுதா? இப்படித்தான் பினராயி விஜயன் பாதுகாப்போட சுத்துறாப்லையா? அப்படித்தான் என் தாத்தன் காமராஜ் பாதுகாப்போட சுத்துனானா? அப்படித்தான் பக்தவச்சலமா அண்ணாதுரை இப்படிதான் ஆட்சி செஞ்சாங்களா? ஓமந்தூர் ராமசாமி முதறிஞர் ராஜாஜி முதலமைச்சராக இப்படிதான் பாதுகாப்போட சுத்தி இருந்தாங்களா? பதவிக்கு வந்தா கூட சரி பரவாயில்ல, பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாப்புனா தலைவனுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னா மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? சரியான கேள்வி இது. இப்பதான் சரியான கேள்வினே சொல்லிருக்கீங்க. இல்லைங்க, சொல்ற மாதிரி தலைவனுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு? ஆனால் நாங்கள் மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள், மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு தானே இருக்கிறோம். பயத்தில் இருக்கு மக்கள். நீங்க தான் ஒரு முகநூலில் ஒரு சின்ன பதிவு போட்டா தூக்கி குண்டாஸ் போடுறிய, ஒரு கருத்து பதிவு பண்ணா குண்டாஸ் போடுறிய, 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு 7 வழக்க போட்டு 2 நாள் நீதிமன்றத்தில் நிற்க வைக்கிறீங்க. 41 ரூபா இறந்ததுக்கு ஒரு தகவல் அறிக்கை கூட தாக்கல் பண்ண மாட்டீங்க, முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்ய மாட்டீங்க. உங்க சட்டமும் ஒழுங்கும் பிரமாதமா இருக்கு, நான் என்ன செய்யறது? சரி, உங்க மேல இவ்வளவு வழக்கு போட்டு இப்படி நீதிமன்றத்துக்கு அலைய வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்க எச் ராஜா வந்துட்டு ரொம்ப கேவலமா பேசினாருன்னு ஐயா சுபவீரபாண்டியன் ஒரு வழக்கு கொடுத்தாரு. மானக்கேடா கேட்டுட்டாரு பெரியார, எங்களுக்கு மான குறைச்சலாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு கொடுத்துருக்கோம், புகார். இன்ன வரைக்கும் கைது பண்ணாம இருக்காங்க. என்னவா நினைக்கிறீங்க? ராஜா ஐயாவை விட மானக்கேடா ஐயா ஈவேராவை பேசுனது பேரறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் தான். நீங்க அதை வேணா சான்று வேணா உங்களுக்கு அனுப்புறேன், இதுல வேணா போட்டு காட்டுங்க. சரி, போட்டு காட்டவா? இப்போ போட்டு காட்ட வழக்கு நீங்க சந்திக்கிறீங்களா? இல்லைங்க, நான் உங்க கூட சரிக்கு வர, உங்க கூட நான் சரிக்கு வர முடியாது கேட்குறீங்க. சந்திக்காத வழக்கு இருக்கான்னு சொல்லுங்க. அதான் இல்லை, நான் சந்திக்கணுமான்னு கேட்குறேன். 260 வழக்கு இருக்கு. ஆமாம், இதில் 261 போட்டு விடுங்க, போட்டு விடுங்க. நீங்கள் உங்களுக்கு போடலாம் ஐயா, எனக்கு சரிப்பட்டு வராது, நான் வர முடியாது உங்க கூட. பேசுனது அவர் தாங்க, அவர் மேலே போடுங்கன்ட்டு போங்க. என்ன? சரிங்க ஐயா. 2 பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா கேள்வி. நாளைய முதல்வர் சீமானுடன் இளைய தலைமுறையினர் நடத்தும் நேருக்கு நேர் விவாதம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாம் தமிழர் கட்சியின் மருத்துவ பாசறையின் பொருளாளரும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான மருத்துவர் வே. கிருஷ்ணசாமி MBBS MD.